விஜயோட ரசிகராக இருந்தவங்க எல்லாருமே விஜய் தமிழக வெற்றி கழகம்னு கட்சியை ஆரம்பிச்ச உடனே அவருடைய தொண்டரா மாறிட்டாங்க. ஆனாலும் விஜய் எப்ப கொடியை அறிமுகப்படுத்துவார்? ஏன்னா ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சா அதுக்கு கொடி ரொம்ப முக்கியம். எப்ப விஜய் கொடியை அறிமுகப்படுத்துவார் பல பேர் ஏன் அவருடைய ரசிகரும் அவருடைய தொண்டரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் தீனி போடும் விதமா விஜய் நாளைக்கு கொடி அறிமுகப்படுத்த போறதா சொல்லியிருக்காரு. என் நெஞ்சில் கொடியிருக்கும் தோழர்களே, சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரும் வரம். அப்படியான வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கும் நாள்தான் 2024 ஆகஸ்ட் 22. நாம் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய அடையாளமான கொடி அறிமுகமாகும் நாள். தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நாம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் நம் வீர கொடியை, வெற்றி கொடியை நாளை நாம் தலைமை நிலைய செயலகத்தில் அறிமுகப்படுத்தி கழக கொடி பாடலை வெளியிட்டு கழக கொடியை ஏற்றி வைக்கிறோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. 1967 தேர்தல் காங்கிரஸை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏரியா மாறி 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வீழ்த்தி தமிழக வெற்றி கழகம் அரியணை ஏறுமா? இத மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன மக்களே?